தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, டாக்டர் சுப்பையா கொலை வழக்கு. டாக்டர் சுப்பையா கொலை வழக்கு தொடர்பான விசாரணையை உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தூக்கு தண்டனை ரத்து செய்து குற்றவாளிகள் 9 பேரை விடுவித்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றிருக்கிறது. குற்றவாளிகளுக்கு நோட்டீஸ் 4 வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குற்றவாளிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நோட்டீஸிற்கு 4 வாரத்திற்குள்ளாக பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டாக்டர் சுப்பையா கொலை வழக்கில் அடுக்கடுக்கான கேள்விகளை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. டாக்டர் சுப்பையா கொலை வழக்கு விசாரணையில் அடுக்கடுக்கான கேள்விகளை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் குற்றவாளிகளுக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸிற்கு 4 வாரத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சுப்பையா வழக்கில் அடுக்கடுக்கான கேள்விகளை உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் டார்வின். வணக்கம் டார்வின். உச்சநீதிமன்றம் எத்தகைய கேள்விகளை இந்த வழக்கில் முன்வைத்திருக்கிறது? சொத்துக்கு எதிரான விவகாரத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு சென்னை அண்ணாமலைபுரத்தில் வைத்து நரம்பியல் மருத்துவரான சுப்பையா கூலிப்படையினரால் கொல்லப்பட்டார். இது தொடர்பாக இந்த வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் நாம் பணியாற்றி வந்த மருத்துவமனையிலிருந்து சுப்பையா வெளியில் இருந்தபோதுதான் மர்ம நபர்கள் சிலரால் கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகியிருந்தார். இந்த மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்தார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய உறவினர்களான பொன்னுசாமி, அதுபோன்று மேரி புஷ்பம், மற்றும் நண்பர்களான வில்லியம், டாக்டர் ஜேம்ஸ் சதீஷ், அதே போன்று இயேசுராஜன், முருகன், ஐயப்பன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதில் ஒருவர் ஐயப்பன் என்பவர் இருந்தார். இந்த வழக்கை கடந்த 2015 குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து 2017 சாட்சி விசாரணை தொடங்கியது. இந்நிலையில் இந்த வழக்கை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என்று உறவினரான முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை கொடுத்திருந்தார். இந்த வழக்கானது கடந்த ஜூலை 2021 விசாரித்து முடிக்க சென்னை உயர்நீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. அதன்படி இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு தீர்ப்பை சென்னை அமர்வு நீதிமன்றமானது ஒத்திவைத்து பின்பு அந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. அதில் குறிப்பாக பொன்னுசாமி, மேரி புஷ்பம், வில்லியம், இயேசுராஜன், பேரி, ஜேம்ஸ் சதீஷ் குமார், பிரகாஷ், முருகன், சேசில் ஆகிய 9 பேரும் குற்றவாளிகள் என நீதிபதிகள் தீர்ப்பு அளித்திருந்தார்கள். அதே போன்று இதில் பொன்னுசாமி, காசில், வில்லியம், ஜேம்ஸ் சதீஷ்குமார் 7 பேர் தூக்கு தண்டனையும், மேரி புஷ்பம், இயேசுராஜன் ஆகியோருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அந்த குற்றவாளிகள் அனைவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். குறிப்பாக அந்த தண்டனையை ரத்து செய்ய கோரிதான் இந்த வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீதிபதி MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் அமர்வை விசாரித்து கடந்த ஜூன் மாதம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. அந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் 9 பேர் மீதான குற்றச்சாட்டுகளும் சரிவர நிரூபிக்கப்படவில்லை என்று கூறி அவர்களை விடுவிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த டிவிஷன் அமர்வானது தீர்ப்பு. இந்த தீர்ப்பில்தான் மருத்துவர் சுப்பையாவுடைய மனைவி சாந்தி மற்றும் தமிழக அரசு தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனுவானது நீதிபதிகள் செருவேசி மற்றும் சதீஷ் சந்திரகுமார் ஆகியோர் அடங்கிய அவர்கள் விசாரணைக்கு தமிழக அரசு மற்றும் மனுதாரர் சார்பில் ஆஜராகியிருந்தார்கள்.
வழக்கில் உயர்நீதிமன்றம் பல்வேறு விவகாரங்களை முறையாக ஆராயாமல் ஒரு விசாரணை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை முற்றிலுமாக மாற்றி ஒரு தீர்ப்பை வழங்கியது, குற்றவாளிகளை விடுவித்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை முறையாக ஆராய்ந்து உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். இந்த வழக்கை குற்றவாளிகளுக்கு உடனடியாக நோட்டீஸ் பிறப்பிக்க வேண்டும். இந்த தண்டனை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது வலியுறுத்தப்பட்டது. இதற்கு நீதிபதிகள் இந்த கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதில் அவர்கள் கூறியிருப்பது என்னவென்றால், ஆயுள் தண்டனை மற்றும் ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு வழக்கில் ஒரு உத்தரையை முற்றிலுமாக மாற்றி, அதாவது ரிவர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அதை முற்றிலுமாக மாற்றி ஒரு தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு தீர்ப்பை இதுவரைக்கும் நீதித்துறை கரியரில் நாங்கள் பார்த்ததில்லை என்று ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக குற்றவாளிகள் அனைவருக்கும் நோட்டீஸ் பிறப்பித்ததோடு 4 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். சுப்பையா கொலை வழக்கில் உச்சநீதிமன்றம் அடுக்கடுக்கான பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி டார்வின்.